கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தபடியே நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 25வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவர்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்துல ஒரு பிரதானமான காரியத்தை தேவ பிள்ளைகளாகி நமக்கு தேவன் தெரியப்படுத்துகிறார். இந்த கடைசி காலத்துல அநேகருடைய வாழ்க்கையில அதிகமா எழும்புகிற ஒரு கேள்விதான், ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த வருத்தம்? எல்லாருடைய வாழ்க்கையிலுமே துன்பம் இருக்கு, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வருத்தம் இருக்கு. எல்லா துன்பமும் எல்லா வருத்தமும் ஒரே விதமானது கிடையாது. வேதம் எல்லாவற்றையும் தேவர்களாகிய நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. இப்ப துன்பம் வருத்தமும் அது காமன் தான், எல்லாருடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும். ஆனா சிலருடைய வாழ்க்கையில அது அவர்களை மேற்கொள்ளுகிறது. அது ஏன்? இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு இந்த கடைசி காலத்துல அதிகமாய் அவர்களுக்குள்ளே எழும்புகிற ஒரு கேள்வி, ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த வருத்தம் என்னை மேற்கொள்ள பார்க்கிறதே, என்னை முடக்கி போடுகிறதே, என்னுடைய நன்மையை அபகரித்துக் கொள்கிறதே அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளே ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த வருத்தம் என்கிற கேள்வி அதிகமாக எழும்புவதனால்தான் இந்த நாளிலே கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு நம்மோடு கூட அதற்கான பதிலை பேசி உணர்த்த போகிறார். இந்த வசனம் அந்த காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறது, என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரும். இப்ப ஏன் இந்த நாட்கள்ல தேவ பிள்ளையின் வாழ்க்கையில அதிகமான துன்பமும் வருத்தமும் அவர்களை மேற்கொள்ளத்தக்கதால் அது எழுப்புகிறது தெரியுமா? தாவீது சொன்னது போல மன்னிக்கப்படாமல் மறுபடியும் மறுபடியும் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் வெளிப்படுகிற பாவம் தான் அதற்கு காரணம். எல்லா துன்பமும் எல்லா வருத்தமும் பாவத்தினால கிடையாது, அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலருடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற துன்பமும் வருத்தமும் அது அவர்களை சாட்சியுள்ள வாழ்க்கையாய் மாற்ற, அவர்களை மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியை நிறுத்த கர்த்தர் நன்மைக்காக அனுமதிக்கிறார். யோபின் வாழ்க்கையில வந்த துன்பமும் உபத்திரமும் யோபு செய்த பாவத்தினால கிடையாது. பரலோகத்தின் தேவனே யோபை குறித்து சாட்சி கொடுக்கிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகுகிற என் தாசனாகிய யோபு என்று சொல்லி. இப்ப யோபின் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்த துன்பமும் உபத்திரமும் அவனுடைய பாவத்தினால் அல்ல, அவனை தேவ பிள்ளை என்று மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியா நிறுத்தி அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் தேவன் அவன் வாழ்க்கையில துன்பத்தையும் உபத்திரவத்தையும் அனுமதித்தார். ஆனா எல்லாருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில துன்பமும் வருத்தமும் எதனால் வருது தெரியுமா? அவர்களுடைய பாவ கிரியைகள்னால. எந்த ஒரு துன்பம், எந்த ஒரு வருத்தம் ஒரு மனுஷனை மேற்கொள்ளுகிறதோ அது நிச்சயமாய் அவன் பாவ கிரியைகளினால் வந்த துன்பம் உபத்திரவம் தான். ஏன்னா யோபின் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்த துன்பமும் உபத்திரமும் யோபை மேற்கொள்ளவில்லை, அவனை சேதப்படுத்தவில்லை. மீண்டும் அவன் வாழ்க்கை தேவனால் கட்டி எழுப்பப்பட்டது, அவனை இரட்டிப்பாய் தேவன் ஆசீர்வதித்தார். ஆனா இன்று அநேகருடைய வாழ்க்கையில அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பமும் வருத்தமும் அவர்களை தேவனை விட்டு பின்மாறி போக செய்கிறது. இது எல்லாம் எதனாலும் அவர்களுடைய பாவக்கிரியினால. கர்த்தர் இன்று நம்மோடு கூட பேசி உணர்த்துவது, எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் பாவம் செய்து அவன் பாவத்திற்குள்ளே உழன்று கொண்டு அவன் பாவம் தேவனால் மன்னிக்கப்படாமல் இருக்கிறதோ அவன் வாழ்க்கையில நிச்சயமாய் அவனை மேற்கொள்ளும்படியான ஒரு துன்பமும் வருத்தமும் அவனுக்கு வரும். அதை உணர்ந்ததுனால்தான் தாவீது கேட்கிறாரு, ஆண்டவரே என்னுடைய மீறுதலையும் என்னுடைய பாவத்தையும் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீர் மன்னித்தருளும்னு கேட்கிறார். என் பாவங்களை நீர் மன்னித்தீரானால் இப்பொழுது என் வாழ்க்கையில் இருக்கிற துன்பமும் வருத்தமும் நிச்சயமாய் மேற்கொள்ளார். இந்த உணர்வு தாவீதுக்குள்ள இருந்ததுனால தேவனை நோக்கி, இனி நான் என் பாவத்தில் தொடராதபடிக்கு என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தருளும், நான் அதை அறிக்கை செய்து விட்டு இனி உமக்கு பிரியமான கிரிகளை நடப்பிப்பேன் என்ற இருதயத்தோடு தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபித்த பொழுது கர்த்தர் தாவீதை சுத்த இருதயம் உள்ளவனாய் அவனை கழுவி சுத்திகரித்து அவனை மன்னித்து அவன் வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த துன்பத்தையும் வருத்தத்தையும் அவர் மாற்றி அதை அவனை மேற்கொள்ளாதபடிக்கு அவை எல்லாவற்றையும் அவனுடைய வாழ்க்கையிற்கு மாற்றி யுத்தமில்லாத இலைப்பாதலை அவனுக்கு கட்டளையிட்டு அவனுடைய வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ளதாய் மாற கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். இதை நமக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவர்களாக நாம் பாவத்தில் தொடராமல் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து
மன்னிக்கப்படாத பாவத்தை உடையவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காமல் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படத்தக்கதாய் இனி அந்த பாவத்தில் தொடர மாட்டேன் என்ற இருதயத்தோடு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறதே பிள்ளைகளால் நாம் நம்மை கற்றை பார்த்து அர்ப்பணிக்கும் பொழுது எந்த துன்பமும் வருத்தம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அவைகள் நம்மை தேவனை விட்டு வழிவிலகி போக செய்யாதபடிக்கு நம்மை அன்பு செலுத்துகிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை வைத்த அன்பினால் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் ஜெயித்த தேவ பிள்ளைகளாய் அவருடைய ஜெயத்திற்கு பங்குள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இம்மையிலும் மறுமையிலும் ஜெயமுள்ளதாய் மாறவும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக லட்சியம். பாவத்தை விட்டு விடுகிற இதயத்தோடு முழுமையாய் அறிக்கை செய்து தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொண்டோமே ஆனால் வருத்தமும் துன்பமும் நம்மை மேற்கொள்ளாது. நாம் அதை ஜெயித்தவர்களாய் அதை நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகள கர்த்தர் கிருபை செய்வது அதிக லட்சியம். கர்த்தர் இந்த வசத்தை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பெரிய ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.